அன்று நடந்தது என்னவென்று சரியா சொல்லணும்னாக்க, கருணாஸ் பத்திலாம் பேசவே இல்லை. அண்ணன் சேரன் அவர்களும் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் விஷால் அவர்களும் இது விசாரணை செய்து நீங்க பார்க்கணும். ஒரு லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் ஆதாரம் வச்சுட்டு எப்படிங்க கொடுப்பாங்க? எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதே போல நடிகர் சங்கத்திற்கும் அன்பான வேண்டுகோள், அன்று நடந்தது என்னவென்று சரியா சொல்லணும்னாக்க, நான் கூவத்திற்கு போயிருந்தேன். அங்க நடந்த சம்பவத்துல சொன்ன இந்த வெங்கடாஜலம் எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, அழகான பொண்ணு வேணுதான் சொன்னாரே ஒழிய இந்த மாதிரி நான் சப்ஜெக்ட் நான் பேசல. இதை திருச்சி போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு தயவுசெய்து நடிகர் இயக்குனர் சேரன் அண்ணனுக்கும் தெரியும் நினைக்கிறதுல, இதுல தவறா சித்தரிக்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. அதே போல ஊடகத்துல ட்விட்டர் அதெல்லாம் போடுறாங்க. என்ன கட்சி விட்டு நீக்கினதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் போனதை மட்டும்தான் சொன்னேன். இவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுல சில ஊடகங்கள் தவறா போட்டதை தயவுசெய்து இதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க சேரன் அண்ணன் ரொம்ப திறமையான சீனியர். நீங்க தயவுசெய்து இதை நீங்க பரிசீலனை பண்ணுனீங்க. நீங்க பேசுனதை நான் கேட்டேன். அதே மாதிரி கலை கூட பேசியிருந்தாரு, கட்சி விட்டு நீக்கணும் ஜீரோன்னு சொல்லியிருக்காரு. நான் ஜீரோ கூட இருக்கலாம், ஆனா பக்கத்துல 1 போட்டவன் நான் தான். அதுக்காக 1 போட்டா 10 ஆயிடும். அதுக்காக நீங்களும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க. நான் பேசுனது என்னன்னு தீர விசாரிக்கணும். நான் கட்சியை விட்டு நீக்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, எனக்கு பணம் தரணுங்கிற நோக்கத்துக்கு தான் பெட்டிஷன் கொடுக்குறேன் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட. அந்த முதலமைச்சர் விசாரிக்கலைங்கிறத என்னுடைய பேட்டி ஆரம்பம். இதுக்கு அது எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தயவு கூர்ந்து இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்களும் பரிசீலிக்கணும். சில பேசுனாங்க, எனக்கு கலை கூட பேசின தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. என் மேல் நடவடிக்கை எடுத்துக்கு அந்த பெண்ணை யாருன்னு தெரியாது, நடிகர் யாருன்னு தெரியாது. இந்த வெங்கடாஜலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது மாதிரின்னு சொன்னார ஒழிய இந்த பொண்ணை அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் அந்த வார்த்தையை பேச விடுற அளவுக்கு நான் ஒரு தகுதியானவன் இல்லை. அதுக்காக போயிட்டு நீங்க ஒரு அசாதாரணமான வார்த்தையெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். அதே மாதிரி விஷால் அண்ணன் நடிகர் சங்கத்துக்கு நான் வேண்டுகோளை கொடுக்குறேன். நான் பேசின வார்த்தை நீங்க சரியா ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதை இதை ஒரு சில தொலைக்காட்சி தவறா போடுறாங்க. தயவுசெய்து நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. நானும் இப்ப ஒரு கழக நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது உண்மைதான். அதுக்காக நானும் தடை கேட்டு மனு கொடுத்துருக்கிறேன். தயவுசெய்து இதை நீங்க இந்த தொலைக்காட்சி மூலமா உங்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ எதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க? என்ன காரணம் வெளியிடுறீங்க? இல்ல எனக்கு பணம் 60 லட்சம் ரூபா இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தரணுங்கிறதா நோக்கம். அதுதான் பெட்டிஷனு. எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது. என்னுடைய பணம் கேட்டு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுவே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே இல்லை. அதுக்காக பேட்டி கேட்கும் போது இவரு நான் கோவத்தோட நான் போயிருந்தேன். இது நான் போய் பார்க்க போயிருந்தேன், அவ்வளவுதான். அவர் பார்க்க போனப்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி அவர் பேசினாரு. இது பேர் அல்ல, அழகான ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணா வேண்டுதான் பேசினாரு. அதுக்காக நடிகை நான் சொல்ல. இந்த கருணாஸ் பத்தி எல்லாம் கருணாஸ் பத்தி எல்லாம் பேசவே இல்லை. கருணாஸ் அண்ணா இருந்தார் அங்கன்னு சொல்லியிருக்கேன். கருணாஸ் பத்தி எல்லாம் பேசல. கருணாஸ் அண்ணா அங்க இருந்தாரு. அவரு சட்டமன்ற உறுப்பினர் தானே. அத்தனை பேர் அங்கதான் இருந்தாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருந்தாங்க. செம்மல் அண்ணா கூட அங்க இருந்து நான் வெளியே போகும்போது அங்கதான் இருந்தேன். நான் அங்க இருந்து எம்ஜி சம்பத் கார்ல ஏறுறாரு. அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன். நான் அவர் வந்த அன்னைக்கு எம்ஜி சம்பத் கார்ல செம்மல் அண்ணா கடைசி கார்ல போறாரு வெளியே. இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்க புகார் பொதுச் செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் அதிமுக. அதனால அதை பரிசீலனை பண்ணி உங்களை கட்சி நீக்கினாங்களா, இல்ல வேற யாராவது கூடுதல் தெரியல? இதுல அவர்கிட்ட நியாயமா நான் எதிர்பார்த்தேன். பட் அவரு வெங்கடாஜலம் மட்டும்தான் தூண்டுதல், வேற யாருமே தூண்டுதல் இல்லை. தூண்டுதல் வேற யாருமே இல்லை, அவரு மட்டும்தான். இதுல தூண்டுதல்களுடைய அளவுக்கு சேலத்துல அவர் என்னை பத்தி தெரியும். கடந்த ஆண்டு கூட புத்தக வெளியீட்டு விழாவில் நான் நிறைய செலவு போட்டு அவரை வச்சுதான் புத்தக வெளியீட்டு விழா பண்ணிருக்கிறேன். இது வரைக்கும் 1120 கல்யாணம் அம்மா இருக்கும்போது அவருடைய
பர்மிஷனோட நான் பண்ணிருக்கிறேன். முத டிடிவி கூட்டு வந்து திருமணம் பண்ணிருக்கிறேன். அனைத்து அமைச்சர்கள் கூட்டு வந்து பண்ணிருக்கிறேன். நான் கழகத்துக்கு எந்த காலத்திலையும் களங்கம் கற்பிக்க மாட்டேங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். நாங்கள் யாருக்கும் வந்து நான் கட்சிக்கு விரோதம் நடக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து திரைப்படத்தில் வந்து எல்லா நண்பர்களும் எனக்கு இருக்காங்க. அதுக்காக போய் சேரண அண்ணன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து பேசலைங்கிறது உண்மை. ஒரு பெண்ணுன்னு சொன்னார ஒழிய நடிகன்னு சொல்லலை. அதை தயவுசெய்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க அதே கட்சியில தான் இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது? நான் அதிமுக ஒன்றிய செயலர் தான். அதிமுக ஒன்றிய செயலர் தான் இருக்கேன். அது எங்களுக்கு ஒரு வாரத்தில் நீக்குவாங்க, ஒரு வாரங்களை சேர்த்துடுவாங்க எங்களுக்கு. அது வந்து நடவடிக்கை தற்காலிகம் தான், எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நீதிமன்றத்துல நாடுவேன். ஆமா, எடப்பாடி பழனிசாமி மேல வந்து என்ன நீக்கிறதுக்காக நீதிமன்றம் அதாவது சொல்லியிருக்கீங்களா? அது அன்னைக்கு பேசியிருக்கோம். நாங்க வந்து எங்களுக்குள்ள பேசுறது பிடிக்கிறது வந்து அரசியல்ல வந்து இது சகஜமா எடுத்துக்குவோம். அதை எங்களுக்குள்ள வந்து எங்களை கூப்பிடுவாரு, அணைச்சிக்குவாரு. இது வந்து நேச்சர் தான். இது ஒரு பெரிய இது இல்லை. இங்க பாத்தீங்களா கூட இங்க அப்படியே இவருடைய போட்டோ தான் வச்சிருக்கோம். நம்ம நாங்க எடப்பாடியார் போட்டோ தான் வச்சிருக்கோங்க. இதுதான் நான் வச்சிருக்கோம். நான் இப்ப இங்க டேபிள் என்ன வச்சிருக்கேன், எடுத்துட்டோம். எடப்பாடியாருடைய போட்டோ தான் இருக்கு. நான் கட்சி விட்டு நீக்கலாம், 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் 10 நாளைக்கு திரும்ப வந்துருங்களாங்க. அதுக்காக வந்து ட்விட்டரில் போட்டது வந்து எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து வந்து அண்ணன் சேரன் அவர்களும் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் விஷால் அவர்களும் இது விசாரணை செய்து நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து பேசல அப்படிங்கிறத உறுதியாக இல்லை, உறுதியாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணு தான் சொல்லி சொன்னாந்தாள். அதை தான் சொன்னோம். நாங்கள் போய் வந்து சொல்ல முடியும், போய் நடிகை அவங்க பெரிய நடிகையாக இருக்காங்களா, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது சித்தரிக்கிறது ஊடகத்தில் சில நேரம் சித்தரிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கூவத்தூர்ல நடந்தது இந்த மாதிரி கேட்டது மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் கேட்டது இல்லை அவரு கேட்டது அந்த மாதிரி பொண்ணு வேணும்னு பேசினார், என்கிட்ட தான் பேசினார். அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நான் வந்து மறுப்பு சொல்லியாத, அவர் என்கிட்ட தான் பேசினாரு. கேட்டல் லாக் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசி காரில் சம்பத் காரில் வந்து செம்மலான வெளியே போறாரு. அன்னைக்கு அங்கதான் உள்ள இருக்கேன். சில ஆதாரங்கள்லாம் பணம் வாங்கினதை வச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா? ஒரு லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் வந்து ஆதாரம் வச்சுட்டு எப்படி இங்கே கொடுப்பாங்க? ரெண்டாயிரத்துக்கு பணம் கொடுக்குறேன் காலைல 7 மணிக்கு, அதுக்கு ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு கொடுப்பாங்க. லஞ்சம் கொடுக்குறோன்னு ஆகிப்போச்சு. இது எப்படி நான் வெளியே போய் சொல்லிட்டு முடியும்? ஒரு வேலைக்காக கொடுக்குறோம். ஒரு வேலைக்காக கொடுக்கறது வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட கொடுக்க போறேன் நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.